Hi guys, so finally I'm back again with another interesting fashion tips or hacks video. So, உங்களுக்கு upturned nose இருக்கா? Upturned nose na ஒண்ணுமே இல்ல guys. Just nose வந்து கொஞ்சம் இப்படி இருக்கும் பாத்தீங்களா? ஸ்ட்ரைட்டா பாக்கும்போதே வந்து அவங்களோட nostrils அதாவது அவங்களோட மூக்கு ஓட்டை வந்து ரொம்பவே பிரகாசமா ரொம்ப ப்ராமினென்ட்டா தெரியும். ரொம்ப விசிபிளாவே தெரியும். அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து upturned nose. And அது இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனையோ இல்லை ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கோ இல்லை கான்ஷியஸாக இருக்கிறதுக்கோ அவசியம் இல்லை கைஸ். இன்ஃபேக்ட் எனக்கு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் அப்டர்ன் நோஸ், பட் எனக்கு வந்து சப்ப மூக்கு அதாவது ஷார்ட் நோஸ், விச் மீன்ஸ் என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். சைடில் பார்க்கும்போது அதோட லென்த் இந்த பிரிட்ஜ் மெஷர் பண்ணும்போது அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். அண்ட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அ யூனிக் ஃபீச்சர் ஆஃப் மைண்ட் அண்ட் ஐ லவ் இட். ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஃபீச்சர் தான். யாரும் இது அசிங்கமாக இருக்குது, இது நல்லா இல்லை, இது பார்க்க ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். வி ஆல் டிஃப்ரெண்ட் பீப்புள், லைக் 5 விரல் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஃபீச்சர்ஸ், ஒருத்தருக்கு ஒரு ஆட்ரிபியூட். ஸோ வி ஆல் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் இன் ஆர் ஓன் வேஸ் இல்லை. ஸோ அதனால் அதை பற்றி ஃபீல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, இஃப் இன் கேஸ் நீங்கள் அதை பற்றி ரொம்ப கான்ஷியஸாக இருக்கீங்க அண்ட் ஏன் எனக்கு இந்த மாதிரி நோஸ் இருக்குது, அது ஏதாவது நான் பண்ணணும், சர்ஜரிலாம் போக முடியாது, பட் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஹேக்ஸ் மூலிமா அதை கொஞ்சம் அழகாக எப்படி காட்டலாம், இல்லை அதை எப்படி மறைச்சி காட்டலாம், இல்லை அந்த மாதிரி ஒரு அப்டர்ன் நோஸ் எனக்கு இருக்குது, அந்த நாஸ்ட்ரல்ஸ் ரொம்பவே விசிபிளாக தெரியுது, அதை மறைக்கிற மாதிரி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் நீங்கள். அதனால தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கானது தான். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். Guys, now Preetha in the channel of fashion, styling, grooming, tips and tricks, dressing hacks, fashion trends and self improvement kind of videos பத்தி ரொம்பவே டீடைலா கொடுத்துட்டு இருக்கேன். and அத பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்னா please consider subscribing to my channel and பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணுங்க. Now let's begin. So இந்த வீடியோல how to make your upturned nose look good or look beautiful. இது வந்து 2 விதத்துல நம்ம பண்ணலாம் guys. ஓகே, ஒன்று வந்து மேக்கப்பில் எப்படி உங்களோட அந்த நோஸை காட்டாத மாதிரியோ இல்லை கொஞ்சம் ஹைட் பண்ண மாதிரியோ இல்லை கொஞ்சம் கேமஃப்ளாஜ் பண்ண மாதிரியோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லைக் உங்களோட ஃபேஸ் அண்ட் ஹெட் பொசிஷன் வச்சு அதை எப்படி நம்ம மாற்றலாம், இல்லை அது எப்படி கொஞ்சம் தெரியாத மாதிரி சட்டில் ஆக்கலாம் அப்படின்றது தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி மேக்கப்பில் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் ஹூ ஹேவ் திஸ் அப்டர்ன் நோஸ். ஓகே, அவங்களுக்கு வந்து அந்த மூக்கு மட்டும் ரொம்ப ஷைனியாக இருக்கும். அதாவது அந்த இடம் மட்டும் அந்த டீ ஜோனில் ஆயில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, விச் இன்டர்ன் இஸ் கோயிங் டு ஆட் ஃபோக்கஸ் டு தட் ஏரியா இல்லையா. நார்மலாகவே எல்லோரும் அங்கே தான் பார்ப்பாங்க. இதில் அந்த இடம் ஷைனியாக இருந்ததுன்னா இன்னும் எல்லோரும் அங்கே தான் பார்க்குற மாதிரி தூண்டும் இல்லையா, அங்கே தான் எல்லாருக்கும் போகும் கண்ணு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆல்வேஸ் ஹேவ் திஸ் ஆயில் அப்சார்ப்ஷன் ஷீட்ஸ் வித் யூ. ஓகே, மேக்கப் போட்டுட்டாலும் சரி போடலனாலும் சரி எப்போவுமே ஹேண்டியாக ஆயில் அப்சார்ப்ஷன் ஷீட்ஸ் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, இந்த இடத்துல ஷைன் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ பெரிய ஆயிலி ஸ்கின் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தாலும், இல்லை இந்த டீ ஜோனில் மட்டும்தான் உங்களுக்கு ஆயில் வரும், என்ன மாதிரி இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் மேக் திஸ் ஏரியா வெரி வெரி ட்ரை. ஓகே, ஸோ ஷைன் இருக்காது, அந்த ஆயில் இருக்காது. ஸோ யாரும் அந்த இடத்த பார்க்க மாட்டாங்க, பார்த்தாலும் அந்த அளவுக்கு தெரியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஹேக் நம்பர் 1. ரெண்டாவது ஹேக் என்னென்னா, நிறைய பேருக்கு கொஞ்சம் இந்த ஏரியா ஸ்கின் டோனை விட இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் லைட்டராக இருக்கும், அதாவது கொஞ்சம் வெளுப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, நோஸ் மட்டும். அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் சரி, வாட் யூ டூ, யூ ட்ரை அண்ட் கன்சீல் தட். உங்களோட ஸ்கின் ஷேட் என்னவோ, ஓவரால் உங்கள் ஸ்கின் ஷேட் என்னவோ அந்த ஷேடுக்கு மேட்ச் பண்ணி இதையும் கன்சீல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இது மட்டும் தனியாக வெள்ளையாலாம் தெரியக்கூடாது. ஆல்ரெடி வந்து எல்லாரும் அங்கே தான் பார்க்குறாங்கன்னும் போது இது மட்டும் தனியாக வெளுப்பாக இருந்ததுன்னா இன்னும் ஃபோக்கஸ் அங்கே தான் திரும்பும் இல்லையா. ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட். அதனால் எப்போவுமே மேக் ஷுர் கன்சீல் பண்ணுங்கள். இதை உங்கள் ஸ்கின் ஷேடுக்கு மேட்ச் பண்ணி இந்த ஏரியாவையும் கன்சீல் பண்ணுங்கள். ஓகே, டிப் நம்பர் 3, ட்ரா அட்டென்ஷன் டு யுவர் ஐஸ். ஒரு ஃப்ளா ஏரியாஸை வந்து நம்ம மறைக்கணும் அப்படின்னா இன்னொரு இடத்த வந்து மெருகேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஷிஃப்டிங் த ஃபோக்கஸ். அதுதான் இங்கேயும் பண்ண போகிறோம். உங்களோட ப்ராப்ளமேட்டிக் ஏரியா இது அப்படின்றனால யூ ஆர் ஷிஃப்டிங் த ஃபோக்கஸ் டு யுவர் ஐஸ். ஸோ ஐஸை வந்து எவ்வளோ தூரத்துக்கு பியூட்டிஃபுல்லாக, எவ்வளோ தூரத்துக்கு அழகாக காட்ட முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அழகாக காட்ட ட்ரை பண்ணுங்கள். நல்ல அழகான விங் லைனராக இருக்கலாம், நைஸ் ட்ரமாட்டிக் காஜலாக இருக்கலாம், நல்ல லேஷஸ் இருக்கலாம், நைஸ் ஐ ஷேடோஸ், நல்ல கிளிட்டரியான ஸ்மோக்கி ஐ ஷேடோஸ், இந்த மாதிரிலாம் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ எல்லோரும் உங்கள் கண்ணை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி காட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட அப்டர்ன் நோஸை நீங்கள் சட்டிலாக காட்டலாம். இல்லை அது யாருமே கவனிக்காத மாதிரி கேமஃப்ளாஜ் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் அன் அப்டர்ன் நோஸ், மேக் ஷுர் டு shift the focus. Tip number 4, அதே மாதிரி உங்களோட லிப்ஸ். சேம் திங், ஐஸுக்கு எப்படி நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னனோ அதே மாதிரி கிவ் நைஸ் போல்ட் லிப்ஸ்டிக் டு யுவர் லிப்ஸ். ஓகே, அழகாக நைஸ் ப்ளம்பி, நைஸ் ஃப்ளஷி,
அழகாக உங்கள் லிப்ஸு காட்டுங்க. இல்லைனா நைஸ் போல்ட் கலர்ஸ். அவங்கள பார்த்து யாராவது பேசுகிறாங்கன்னா ஒன்று உங்களோட கண்களை பார்க்கணும், இல்லைனா அவங்களோட உதட்டை பார்க்கணும். இதை தவிர வேறு யாருக்குமே எங்கேயுமே ஃபோக்கஸ் போகக்கூடாது. ஸோ மேக் ஷுர் டு ஹைலைட் யுவர் ஐஸ் அண்ட் யுவர் லிப்ஸ் ஆஸ் வெல். ஸோ த ஃபிஃப்த் டிப் இஸ் ஹேர் கட். ஹேர் கட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி பீப்புள் ஹூ ஹேவ் அன் அப்டர்ன் நோஸ், செலிபிரிட்டிஸ் கூட பார்த்துருப்பீங்க. அப்டர்ன் நோஸ் இருக்க செலிபிரிட்டிஸ் மேக்ஸிமம் அவங்களோட ஹேர் கட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சுப்பாங்க. ஒன்று ஷார்ட் லென்த் ஹேர் கட்டாக இருக்கும், இல்லைனா நைஸ் பாப், இல்லைனா ஆங்கிள் பாப், இல்லைனா இந்த ஃபேஸ் ஃப்ரேமிங் ஹேர் கட்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா பீப்புள் ஹூ ஹேவ் அன் அப்டர்ன் நோஸ் ஆர் வெரி வெரி க்யூட். ஓகே, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அந்த நோஸுமே அவங்களுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹேர் கட் வந்து இட் ஆக்சுவலி காம்ப்ளிமெண்ட்ஸ் த ஃபேஷியல் ஃபீச்சர். ஒன்று. இன்னொன்று என்னென்னா எல்லாரோட ஃபோக்கஸும் வந்து அந்த ஹேர் ஸ்டைலுக்கு தான் போகும். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக ஆங்கிள்டு பாப் வச்சுருக்காங்க, இந்த நல்லா ஃபேஸ் ஃப்ரேமிங் ஹேர் கட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுதான் பார்க்கணுன்னு தோணும். முக்கியமாக வந்து இந்த இடத்துல வந்து கலர் பண்ணுறது, இந்த நைஸ் ஹைலைட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அப்படியே நீங்கள் அட்டென்ஷனை வந்து மாற்றிடுவீங்க. எல்லாருக்கும் வந்து உங்களோட ஹேர் கட்லேயும் உங்கள் ஹேர் ஸ்டைல்லையும் உங்கள் ஹேர் கலரிங்லேயும் வந்து அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் போயிடும். ஓகே, ஸோ ட்ரை டூயிங் சச் நைஸ் க்யூட் ஷார்ட் ஹேர் ஸ்டைல்ஸ். ஸோ த சிக்ஸ்த் ஸ்டெப் இஸ், this is very very important. அப்டர்ன் நோஸ் உள்ள நீங்கள் தயவு செஞ்சு மறந்தும் கூட அதை பண்ணிடாதீங்க. ஓகே, மெனி பீப்புள் டூ திஸ் நோஸ் கான்டோர். இல்லை, நோஸை வந்து ஹைலைட்டடாக காட்டணும். இப்போ எனக்கு வந்து சப்ப மூக்குன்னு சொன்னால ஐ ஹாவ் எ ஷார்ட் நோஸ். என்னோட நோஸ் வந்து இந்த அளவுக்கு ஷார்ப் கிடையாது, பட் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரிகிற மாதிரி கான்டோர் பண்ணியிருக்கேன். இந்த பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் எடுப்பாக வெளில தெரியும் இல்லையா? இட்ஸ் பிகாஸ் ஐ ஹவ் டன் அ நோஸ் கான்டோரிங். பட் அப்டர்ன் நோஸ் உள்ள நீங்கள் எக்காரணத்து கொண்டும் தயவு செஞ்சு நோஸ் கான்டோர் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இட் வில் மேக் யுவர் நாஸ்ட்ரல்ஸ் லுக் ஈவன் மோர் பிகர் அண்ட் எல்லாரோட ஃபோக்கஸும் அந்த இடத்துக்கு வந்துடும். உங்களுக்கு அப்டர்ன் நோஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் வியூ, உங்களோட சைட் வியூ பார்க்கும்போது உங்கள் நோஸ் வந்து இப்படி இருக்கும். நார்மலாக இருக்கவங்களுக்கு இன்வெர்டட் 7 மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு ஆப்டியூஸ் ஆங்கிள் மாதிரி இப்படி இருக்கும், வி மாதிரி. தயவு செஞ்சு நோஸில் கை வைக்கவே வைக்காதீங்க. ஓகே, that's what I would suggest. and nose contour-ஆக இருக்கட்டும், ஹைலைட்டாக இருக்கட்டும், எதையுமே பண்ணிடாதீங்க. யாருக்குமே வந்து அந்த ஏரியா ஹைலைட் ஆகவே கூடாது. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் யூ டோன்ட் எவர் டச் யுவர் நோஸ் ஏரியா. ஸோ தி செகண்ட் மெத்தட், இது வந்து பொசிஷனிங் ஆஃப் யுவர் ஃபேஸ் ஆர் யுவர் ஹெட்டாக இருக்குது. இதை வந்து அன்றாட வாழ்க்கையிலேயே நீங்கள் கடைப்பிடிக்கணும்னாலும் பிடிக்கலாம், இல்லை ஃபோட்டோகிராஃபியில் வந்து போசஸ் கொடுக்கும்போது இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயம் வந்து மறக்கவே மறக்காதீங்க. நம்பர் 1, யார்கிட்டயாவது பேசினாலும் சரி, இல்லை ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்தாலும் சரி, ஸ்ட்ரெயிட் போஸாக இருக்கட்டும், சைட் போஸாக இருக்கட்டும், டோன்ட் டூ லைக் திஸ். இப்படி பேசினீங்கன்னா நார்மலாக இருக்கவங்களுக்கு நாஸ்ட்ரல்ஸ் தெரியும். எப்போவுமே ஆல்வேஸ் மேக் ஷுர் யூ ஸ்லைட்லி டில்ட் யுவர் ஹெட், லைக் சின் டவுன் பண்ணி. ஸ்ட்ரெயிட் போஸ்னா கூட இந்த மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, சைட்னா இப்படி இல்லை, இப்படி இல்லை. நோ, பிக் நோ. Smile, of course, but don't smile too wide. Okay, smile பண்ணும்போதும் chin down பண்ணி இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. Don't do like this. No, don't do that. Third thing is, இது வந்து நிறைய பேர் கான்ஷியஸாகவும் பண்ணுவாங்க, அன்கான்ஷியஸாகவும் பண்ணுவாங்க. நீங்கள் அன்கான்ஷியஸாக பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தாலுமே கான்ஷியஸாக இதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அது என்னென்னா ஃப்ளேர் பண்ணுறது, மூக்கை விரிக்கிறது. சில பேருக்கு வந்து அன்கான்ஷியஸாகவே அது வரும். சிரிக்கும் போதாக இருக்கட்டும், கோவப்படும் போதாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஆத்திரப்படுறாங்க, சர்ப்ரைஸ் ஆகுறாங்க, இல்லைனா ஒரு மாதிரி சிலிர்க்கும் போது வந்து அவங்களோட மூக்கில் இருக்க ஓட்டை வந்து அப்படியே விரியும். எனக்கு அது நடக்கும். நான் எப்போயாவது சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா என்ன அறியாமல் வந்து என்னோட நோஸ் வந்து விரியும். சில பேர் வந்து இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து கொஞ்சம் பர்பஸாக அவாய்ட் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா உங்களோட நோஸ் வந்து விரியும். அண்ட் உங்களுக்கு அப்டர் நோஸ் இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு நாஸ்ட்ரல்ஸ் எல்லாம் ரொம்ப விசிபிளாக தெரியுது அப்படின்ற பட்சத்தில் தெர் இஸ் நோ பாயிண்ட். இன்னுமே பயங்கரமாக பிரகாசமாக வெளில தெரியும். ஸோ மேக் ஷுர் ஆர் ட்ரை அண்ட் கான்ஷியஸ்லி அவாய்ட் டூயிங் தட். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இந்த வீடியோ ஆர் இந்த டிப்ஸ் அப்டர்ன் நோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preetha signing off. Bye. And guys, one more thing, I'm giving personalized online 1-to-1 consultation.
உங்கள் எல்லாருக்குமே தெரியும் உங்களோட ஸ்டைல் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணும், ஈவென்ட் ஸ்டைலிங் பண்ணும், ஆஃபீஸ் வேர் ஸ்டைலிங் பண்ணும், கேஷுவல் வேர் ஸ்டைலிங் பண்ணும். இது எல்லாத்துக்குமே வந்து ஐம் கிவிங் ஆன்லைன் கன்சல்டேஷன். கண்டிப்பாக என்னோட கன்சல்டேஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் கோ புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் வித் மீ இன் மை வெப்சைட். என்னோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் இங்கேயுமே நான் இன்சர்ட் பண்ணுறேன். So please go check it out and book an appointment with me. Guys, let's meet one to one. Love you all. Bye guys.